கைஸ், இப்ப வந்து Q&A செக்ஷன் ஆரம்பிக்க போகுது. இப்ப 2 ஃபேக்கல்டியுமே அவைலபிள். உங்களுக்கு எந்த ஃபேக்கல்டி கிட்ட என்ன கேள்வி கேட்கணுன்றத ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், கொஸ்டினை கேட்கலாம். ரைஸ் ஹேண்ட். ராமசாமி சார். சார் இப்போ ஒருத்தர் வந்து எல்ஐசி கமிஷன் வாங்குறாரு. அடுத்தது கான்ட்ராக்ட்ல ஒரு இன்கம் வருது. அடுத்தது அவருக்கு வந்து ஆல்ரெடி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. அதோட அவருக்கு வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் வருது. இதுக்கு எந்த ஃபார்ம் சார் நம்ம ஃபைல் பண்றது? யாதவ் பாலாஜி சார் சாட் பாக்ஸ்லேயே போட்டார். ITR 3 தான் பண்ணணும். கமிஷன் இன்கம் வந்து உங்களுக்கு ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் போக முடியாது. வித் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வர நீங்கள் ITR 3 தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஓகே தேங்க்யூ சார். அப்புறம் நம்ம இது இருக்குல்ல சார், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருது இல்ல சார், அந்த இது வந்து செப்பரேட்டா நமக்கு டாக்ஸ் கட்டணுமா சார்? நம்ம இங்க ஆல்ரெடி நமக்கு இருக்க இன்கம்லயே ஆட் பண்ணி நம்ம ஒர்க்கிங் போட்டு டாக்ஸ் கட்டலாமா? சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அதுக்குன்னு வந்து ஸ்பெஷல் ரேட் இருக்குது. அது உங்களுக்கு ஸ்லாப் ரேட்டில் வராது. அப்படிங்களா? அது ஓகேங்களா? செப்பரேட்டா கட்டணும். அப் டு 3 லேக் வரைக்கும் உங்கள் டோட்டல் இன்கம் இருக்குன்னா நீங்கள் அந்த 3 லேக்குக்கு மேலே வரதுக்கு நீங்கள் அந்த 10% கட்டி தான் ஆகணும். 3 லேக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு டேக்ஸ் வராது. ஒரு லாங் டாக்ஸ் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும். அதோட நம்ம ஷார்ட் டோட்டல் இன்கமும் சேர்த்து 3 லேக்ஸ் உள்ளார இருந்தா நம்ம கட்ட வேண்டியது இல்ல. கட்ட வேண்டியது வராது. ஆமா. ஷார்ட் டேர்ம் சார்? ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் 2 கேட்டகரி இருக்கு. அதாவது வந்து லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்க்கு 15% ஸ்பெஷல் ரேட்டு. ஆமாங்க சார். ஓகேங்களா? அதுவுமே உங்களுக்கு வந்து ரிபேட் இருக்கு. அதுக்கு 15% ஸ்லாப் ரேட் இருந்தாலும் 87A ரிபேட் இருக்கு. சரி. ஓகேங்களா? ஸோ அந்த 25,000 ரிபேட்குள்ள இருந்தா நீங்க வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல. அதர் தென் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட்டுக்குள்ள தான் இருக்கு. 2 ஷார்ட் டேர்ம்ல 2 கேட்டகரி இருக்கு. ஓகே தேங்க்யூ சார். இன்சூரன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் கமிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா சில பேர் ITR 1ல காமிப்பீங்க. சேலரி வரும், இன்சூரன்ஸ் கமிஷன் வரும், ITR 1ல காமிச்சிருவீங்க. சின்ன அமௌண்ட் இருக்கும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல காமிச்சாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டும் அப்படியே விட்டுடுறாங்க. பட் ஆக்சுவலி கமிஷன் இன்கம் இருக்கும்போது ITR 3 தான் ஃபைல் பண்ணணும். நிறைய பேர் வந்து ITR 1லயும் காமிச்சு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல காமிச்சு ஃபைல் பண்ணிடுறீங்க. டிபார்ட்மெண்ட்டும் ப்ராசஸ் பண்றாங்க. சம்டைம் வந்து டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னே வந்து டெஃபெக்டிவ் நோட்டீஸ் சொல்லி இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நோட்டீஸும் சில பேருக்கு வந்திருக்கு. ஸோ டெஃபெக்டிவ் நோட்டீஸ் வரும்போது திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி 139 சப்செக்ஷன் 9ல வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி. ஸோ சின்ன அமௌண்ட் இருந்தா அதர் சோர்ஸ்ல வச்சு ஃபைல் பண்றீங்க, ஓகே பண்ணிடுங்க. ஆனா நோட்டீஸ் வரும்போது திருப்பி ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டைரக்டா நீங்களே ITR 3 போய் ஃபைல் பண்ணீங்கன்னா பெட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பிரதீப் குமார் சார். சின்ன டவுட் சார். என்னன்னா கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேபிட்டல் கெயின் இன்கம் இருக்கு, அதுலயே வந்து விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்டும் ஏதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எம்ப்ளாய்மெண்ட்லயே கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் யாரோ ITR 1 ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சார். நான் செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு TDS வந்து இந்த மாதிரி அதர் செக்ஷன்ஸ்ல கிளைம் பண்ணிருக்காங்க, டிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க ITR 1ல ஃபைல் பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டார்டிங்ல இருக்க ரிவைஸ் ரிட்டர்னுக்கு ரிவைஸ் பண்ணி அதுல ITR 2 ஃபைல் பண்ணிட்டேன் சார். நான் அது இன்னும் மாறாம அப்படியே டிஃபெக்டிவ் ரிட்டர்ன்லயே இருக்கு. அதுக்கு ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்களா? ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க. ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரிவைஸ் ரிட்டர்ன் வந்து சப்செக்ஷன் 5ல பண்ணீங்களா, இல்லைன்னா சப்செக்ஷன் 9ல ரெஸ்பான்ஸ் டு டிமாண்ட் நோட்டீஸ் அந்த மாதிரி இல்ல ஃபைல் பண்ணீங்களா? சாரி சார், சப்செக்ஷன் 5ல பண்ணிட்டேன் சார். நான் 139 5ல பண்ணிட்டேன். ஸோ சப்செக்ஷன் 5ல பண்ணீங்கன்னா ரிவைஸ் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணீங்க. இன்னும் டிமாண்ட் நோட்டீஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ அங்கேயே நீங்க கீழே பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 9 ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிப்ளை டு டிமாண்ட் நோட்டீஸ் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அது ஃபைல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனால நீங்க என்ன பண்ணலாம்னா டிமாண்ட் நோட்டீஸ்ல பெண்டிங் ஆக்ஷன்ல போய் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஃபெக்டிவ் நோட்டீஸ் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அக்ரி பண்ணிடுங்க. அக்ரி பண்ணிட்டு நீங்க இந்த ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்களா, வியூ ஃபைல்ல போனீங்கன்னா அங்கே ஒரு JSON ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே அப்லோட் பண்ணிருங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஆக்சுவலா நேத்து கிளாஸ்ல இதுதான் எடுத்திருந்தோம். நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலையா பிரதீப் சார்? சார் சாரி சார், நேத்து கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணல சார். ஓகே சார். வெளியே போயிட்டேன். ஓகே தேங்க்யூ. ரவிச்சந்திரன் சார். சார் வணக்கம் சார். ஒரு கிளைண்ட் மேன் பவர் சப்ளை 194C வந்து 1,40,000 TDS இருக்கு சார். அவருக்கு GST கிடையாது. இப்ப இது எப்படி சார் நம்ம எந்த ஃபார்ம்ல சார் ஃபைல் பண்ணலாம்? TDS இருக்கு சொன்னீங்க, டர்ன் ஓவர் சொல்லல. 26,50,000 சார். ஸோ சார் மேன் பவர் சப்ளை பண்றது சர்வீஸ் செக்டர்ல வருது. 20 lakhs கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ நேச்சரா
நேச்சர் ஆஃப் சர்வீஸ் என்ன பண்றாரு? மேன் சப்ளை மீன்ஸ் மேன் பவர் சப்ளை சார். செக்யூரிட்டியா இல்லைன்னா ஹவுஸ் கீப்பிங்கா? செக்யூரிட்டி சர்வீஸ். செக்யூரிட்டி சர்வீஸ். செக்யூரிட்டி. ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆயிரும். இல்லைன்னா அவங்க ஆர்சிஎம்ல ஆர்சிஎம் வருமா? ஆமா சார். செக்யூரிட்டி மேனுவல் சர்வீஸ் வந்து ஆர்சிஎம்ல கவர் ஆயிடும். ஓகே. அதனால இவர் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலைனாலும் இஷ்யூ கிடையாது. ஆனால் இவன் வந்து சொல்றது என்னன்னா 1% டிடி, அதாவது ₹1,00,000 டிடிஎஸ்னா டர்ன் ஓவர் 1 கோடி வந்திருக்கணும். எந்த செக்ஷன்ல பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு? 194C சார். 194(c)னா 1% தான் பிடிப்பாங்க. ஸோ அப்போ 1,00,000 டிடிஎஸ்னா டர்ன் ஓவர் உங்களுக்கு 1 கோடியில வந்திருக்கும். நீங்க 26,00,000ங்கிறீங்க. அதுவே என்னன்னு இடிக்குது. தெரியல சார். ஆமா. அவ்வளோதான் வந்திருக்கு சார். ஃபார்ம் 26 ஏஎஸ்ல பார்த்தேன். லாஜிக்கா இல்லை சார். 194(c) 1%, அதிகபட்சம் ஃபார்மா கம்பெனியா இருந்தா 2% தான் வரும். ஸோ ம். அங்கேயே டர்ன் ஓவர் இடிக்குது. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு செக் பண்ணுங்க. இவர் சரி சார். ஆர்சிஎம்ங்கிறதுனால இவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிளா இல்லாம இருக்கலாம். ஆனா ஆ. இவர் வேற ஏதாவது சின்ன சர்வீஸ் பண்ணாலும் இவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதர் தென் சர்வீஸ் ஏதாவது. ஓ, வேற எதுவும் இல்ல சார். ஓகே, ஓகே. அதை நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க சார். இல்ல. இப்ப ஓகே சார். இத எந்த மாரி நம்ம சார் எந்த ஃபார்ம் 194(c) 44 ஏடியில் கூட நீங்க காமிச்சுக்கலாம். ஏடிஏல காட்டுமா சார்? ஏடி தான் சார். ஏடிஏ கிடையாது. ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கிடையாது இது. பிசினஸ் தான். 44 ஏடியில் காமிச்சுக்கலாம். சார் இது வந்து மேன் பவர் செய்துங்கறனால இது கிடையாதா? ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கிடையாதா? சார் ப்ரொஃபஷனல் சர்வீஸ்ங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. இது ஆ. ப்ரொஃபஷனே கிடையாது. ஓ. செக்யூரிட்டிங்கிறது ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. ப்ரொஃபஷன்னா நீங்க ஒரு உங்கள்கிட்ட ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜோ இல்லை இதுக்குன்னு நீங்க தனியா வந்து ஒரு ப்ரொஃபஷன் கோர்ஸ் படிச்சுட்டு வந்து நீங்க ஒரு சர்வீஸ் பண்ணாதான் அது ஓ, ப்ரொஃபஷனல் ரைட். சர்வீஸ்ங்கிற ஓகே. கான்செப்ட்ல வரும். ம். ஓகே. அப்ப இது ஐடிஆர் 3ல பண்ணலாமா சார் இல்லைனா? ஐடிஆர் 3 உங்களுக்கு அப்ளிகபிள்னா அதில் பண்ணலாம். ஐடிஆர் 4 போதும். உங்களுக்கு அதர் இன்கம் இருக்காங்கிறத பொறுத்து தான். சார் இப்ப ஐடிஆர் 4க்கு வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி சார் நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்றது? பேங்க்ல யாதவ் பாலாஜி கேக்குறாங்க. சார், யாதவ் பாலாஜி சார் அது கிளியரா எடுத்துட்டாரு கிளாஸ். டெமோ எடுத்திருக்காரு சார். சாம்பிள் ஃபைலுமே கொடுத்தாரு. எடுத்திருக்காரு. பட் இன்னொரு டைம் எனக்கு மேனுவலா உங்ககிட்ட ரொம்ப கேட்டு ரொம்ப சிம்பிள் சார். அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அசட் அண்ட் லயபிலிட்டி டீட்டெயில் நீங்க வாங்குறீங்க. லோனு, பேங்க்கு, சிம்பிள் பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கும்? ம். லயபிலிட்டி, அசட். ஸோ அவர் Asset. அசட் டீட்டெயிலை வாங்குங்க. ம். அசட் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்க. பேலன்ஸ் ஷீட்ல ம். பாதி ஃபில் ஆயிடும். அப்புறம் ம். பேங்க் பேலன்ஸ், வேற ஏதாவது ரெண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, வெளியே ஆ. ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல வைங்க. ஓகே. ஸ்டாக் ஓகே இருக்குன்னா அதை கரண்ட் அசெட்ல வைக்க போறீங்க. பேங்க் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ், இவ்வளவுதான் ஆ. அசட் முடிஞ்சிருச்சு. ஓகே சார். லயபிலிட்டி சைடு வந்தீங்கன்னா அவருக்கு லோன் ஏதாவது இருந்தா அதை போட போறீங்க. அவர் ம். ஏதாவது வெளியே கொடுக்க வேண்டிய பணம் இருந்ததுன்னா அதை பேயபிள்ல கொடுக்க போறீங்க. கரண்ட் ம். லயபிலிட்டிஸ் ம். ம். அப்படின்னு ம். வைப்போம். டிஃபரன்ஸ் வரதை கேபிட்டல்ல போட்டு க்ளோஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் நார்மலா. ஓகே சார். இப்ப ஷார்ட்டா. நான் கேட்கறது சார், இப்ப நம்ம அந்த 8% 6% டிக்ளேர் பண்றோம்ல சார் ஏடில 44 ஐடிஆர் ஏடி. ஃபார்ம்ல பேலன்ஸ் ஷீட் கொடுக்கறதா வேணாமான்னு கேக்குறீங்களா? இல்ல சார். இப்ப அசஸ் என்ன பண்றாங்கன்னா, பேங்க் லோனுக்கு போகும்போது பேலன்ஸ் ஷீட் கேட்கறாங்க. ஓகே, நம்ம ஐடிஆர் 4ல வந்து ஃபைல் பண்றோம். ஓகே. அப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் நம்ம வந்து எப்படி அந்த நெட் ப்ராஃபிட் மேட்ச் பண்றதுன்னு கேட்கறேன் சார். நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். இல்ல அது ப்ரிப்பேர் பண்ணா நம்ம அந்த 44 ஏடில வந்து 6% 8% போடும்போது அதனுடைய ஆமா, அதுக்கேத்த மாதிரி செலவு ப்ராஃபிட் போட்டு மாறும். கொடுங்க. அதுக்கு அதுக்கேத்த தகுந்த மாதிரி மாதிரி இது மாத்திக்கலாங்கிறீங்களா சார்? நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அவ்வளவுதான். நீங்க கொடுக்கறது வெறும் பேக் பேப்பர் தான். ஐடிஆர் ஓகே. ஃபைல் பண்ணதுக்கு பேக் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். அந்த நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம என்ன பெர்சன்டேஜ் டிக்ளேர் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெட் ப்ராஃபிட் மாத்திக்கலாங்கிறீங்களா? ஆமா, அதுக்கு அப்படிதான் கொடுக்க முடியும். நீங்க மாத்தி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஐடிஆர் செக் பண்ணுவாங்க. ஆமா ஐடிஆர்ல சார். நீங்க ப்ராஃபிட் வந்து 5 லட்சம் கொடுத்துட்டு நீங்க கொடுக்கறதுல 2 லட்சம் கொடுத்தாலும் தப்பு, 10 லட்சம் கொடுத்தாலும் தப்பு. அதுல பேலன்ஸ் ஷீட்ல அதுல வர்ற மாதிரியே பேலன்ஸ் ஷீட் மாத்திக்கலாம் சார். ஆமா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஓகே. ரைட். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ ரெக்கார்டிங் ஒரு தடவை செக் பண்ணுங்க ரவி சார். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் கிளியர். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்ன நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம், அதுக்கேற்றாப்புல தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்டும் ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அதில் சில சாம்பிள் ஃபைல்ஸ் இருக்கும். அது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டிப்பா. அமௌண்ட் ஃபிகர் மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதே ரெடி ஆயிடும். ஓகே. கண்டிப்பா சார். கண்டிப்பா சரி நான் செக் பண்றேன் சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிலம்பரசன் சார். சார் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்னோட கிளைண்டோட இது வந்து ஆடிட்டர் தான் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன்னா ஒரு 4 crores மேலே போயிடுச்சு. அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா அவர் ஆடிட்டர் என்ன பண்றாருன்னா கம்பெனிக்குள்ளதை மட்டும் தான் பாக்குறாரு. ஏன்னா நம்ம பேக்கப் கொடுத்தாரோம் அதை மட்டும் தான் பாக்குறாரு. பட் அது இல்லாம இவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற மணியா இருக்கட்டும், மற்ற அசெட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுவுமே உள்ள கொண்டு வர்றது இல்லை. இது வந்து எப்படி சார் இது வந்து கரெக்டான வேவா? ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்க்ரூட்னியோ ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரதர்ஸ் 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னா எல்லாத்து பேர்லயும் ஒரு ஆர்சி இருக்கு. இன்டர்னலா பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்னலா அதாவது எக்ஸ்டர்னல் தான் மேக்ஸிமம் இருக்கும்.
ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்டர்னலா பண்ணிக்கிறாங்க. பட் பண்றது ப்ராப்பரா பண்றாங்க. பிசினஸ்க்கு இருக்கிற மாரி எல்லா ஹியர் அண்ட் தேர் அவங்க இருக்கு. பட் என்னன்னா, இவரு வந்து அந்த கம்பெனினா, அந்த கம்பெனிக்குள்ளத மட்டும் தான் பார்க்குறாரு. சேல்ஸ், பர்ச்சேஸ், பேங்க் அந்த இத மட்டும் தான் லயபிலிட்டீஸ் மட்டும் தான் பார்க்குறாரு. அதர் தென் அவங்களுடைய பெர்சனல் இது உள்ள கொண்டு வரதில்ல. ப்ரொபர்ட்டிஷிப்பா இருக்கிறதுனால. கொண்டு வரல. அது வந்து சரியான வேவாங்க சார். இல்ல அத எப்படி பண்றது நான் கரெக்ட்டா இருக்குங்க சார். ஏன்னா நாளைக்கு கிளையன்ட் கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதுக்காக கேட்கிறேன். ஸோ கொண்டு வந்தா பெட்டர் தான். இப்போ பர்சனல் சொல்றீங்க. ஆனா என்ன பர்சனல் அது சொல்லல. மேபி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரா? இல்லைன்னா வேற என்ன பர்சனல் அது சொன்னீங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்புல சொல்லலாம். இல்ல ப்ராப்பர்ட்டீஸ் தான் சார். ப்ராப்பர்ட்டி வாங்குனா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைம் ஒரு ப்ராப்பர்ட்டில முந்தின வருஷம் வாங்குனாங்க. அப்ப ம். பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட்ட எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கம்பெனிலேருந்து பணம் எடுத்து அத போட்டு வாங்கிட்டாங்க. ம். பட் இவர் என்ன சொல்ட்டாரு, வேண்டாம் அவங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயே வச்சு தானே வாங்குனாங்க. அத தனியா செப்பரேட்டாவே இருக்கட்டும். நம்ம உள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லிட்டாரு. அதனால தான் கேட்கிறேன். அது ஓ. நாளைக்கு ஏதோ ஸ்க்ரூட்னி வரும்போது இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். அந்த இது எப்படி பண்ணீங்க என்னன்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் P&L பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கல? பேலன்ஸ் ஷீட்ல ஏன் இல்லாம இருக்கு? அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கிறேன். கேட்குறவங்க டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா கேட்பாங்க. உங்கள்ட்ட வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்தது? எல்லா என்குயரி பண்ணுவாங்க. ஸோ உங்கள்ட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்க உங்க இப்போ பேலன்ஸ் ஷீட்டோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் ரெடி பண்றீங்கன்னா, ஸோ 2 கான்செப்ட்மே நீங்க யூஸ் பண்ணலாம். ஒண்ணு அந்த பெர்சனல் ப்ராப்பர்ட்டி காமிக்கணும்னாலும் காமிச்சுக்கலாம். இல்லன்னா பிசினஸ் செப்பரேட்டா அது செப்பரேட்டா வச்சுக்கிறேன். இது நான் செப்பரேட்டா வச்சுக்கிறேன்னாலும் வச்சுக்கலாம். பட் எல்லாத்துக்குமே வந்து டாக்குமெண்ட் கரெக்ட்டா நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்க சார். ஸோ இப்போ நீங்க ஓகே. அந்த அப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க. உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்லேருந்து காசு எடுத்து குடுத்துருங்க. அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட் காசு வந்து நீங்க பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அப்ப இடிக்கும்ல. ஓகே. ஸோ அந்த காச நீங்க காமிக்கலன்னா, அப்ப அந்த காசு எப்படி இது வந்தது? அந்த ஒரு கேள்வி வரும். அவ்வளோதான் சார். இதுல சரிங்க சார். என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட். அதோட சோர்ஸ் என்னங்கிறதுக்கு உங்களுக்கு பிரேக்கப் இருந்தா போதும். சோர்ஸ் தான். ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சோர்ஸ் எது? சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல எப்படி பணம் வந்துச்சு? சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷனே ஒரு 2,00,000, 5,00,000 தான் இருக்குன்னா, அது ஒரு இஷ்யூ கிடையாது. அந்த 5,00,000ம் எங்க இருந்து வந்திருக்கணும்? மேபி கம்பெனில இருந்து வந்திருக்கலாம். இல்ல எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு ரெக்கார்ட் இருக்கணும். உங்களோட ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் 55,00,000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ கரண்ட் அக்கவுண்ட்ல 55,00,000 தான் இருக்கு. நீங்க டேலி பண்ணி ஃபைல் பண்ணிட்டீங்க. உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 1,00,00,000 அத கணக்குல கொண்டு வராம இருக்க முடியுமா? ஸோ நெறைய பேர் இப்படி தான் பண்றாங்க. ஸோ நான் ஜிஎஸ்டிக்கு கரண்ட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். என் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஏன் நீங்க கணக்கு பார்க்குறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து எல்லாமே ப்ராப்பரா ஒரே பண்ணணும்னா பேனிக் கீழ தாங்கிறத மறந்துடுறாங்க. ப்ராப்பரா பண்ணணும்னா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ம். பெருசா டிரான்சாக்ஷன்ல உங்க டிராயிங்ஸ் நீங்க புக்ல எழுதக்கூடிய டிராயிங்ஸ் 3,00,000 அந்த 3,00,000 தான் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வருதுன்னா, அத நீங்க கணக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல மேஜர் டிரான்சாக்ஷன் இருக்கு, அசெட் வாங்கியிருக்காங்கிறப்போ, அத நீங்க உள்ள கொண்டு வரணும். ஏதோ ஒரு பட்சத்துல உள்ள கொண்டு வரது தான் கரெக்ட்டான மெத்தட். சார் இப்போ ஒரு நியூ நியூ கிளையண்ட் வராங்க. அவங்க வந்து சேலரி கேஸ்ல தான் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வராங்க. அப்ப நான் எடுத்தோனே வந்து அவருக்கு வந்து நான் ஐடிஆர் 3ல உள்ள கொண்டு போயிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து நோ புக்ஸ் போட்டே அத நோ புக்ஸ் மீன்ஸ் வந்து வித்தவுட் புக்ஸ் மெயின்டனன்ஸ்ல கொண்டு போய்க்கலாம் இல்லைங்க சார்? அதிலேயே போய்க்கலாம் இல்லையா? அதுக்கு நமக்கு டாக்ஸ் ஆடிட்லாம் எடுத்தோனே அப்ளிகபிள் ஆகாதுல்ல. ஈவன் அந்த ஒண்ணு 1,50,000 அந்த மாரி வந்தாலுமே நமக்கு அது கவர் ஆகாது இல்லைங்க சார்? வித் புக்ஸோட கொண்டு போனோம்னா? அதான் சார். வித் புக்ஸ்க்கு என்னென்ன லிமிட்ன்னு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கோம். அதுக்குள்ள இருக்காருன்னா, அது வித்தவுட் ஓகே. புக்ஸ் நீங்க போய்க்கலாம். அவ்வளோதான். இல்ல. நான் சொல்றேன் சாரி. வித்தவுட் புக்ஸ்ன்னு சொல்றேன். வித் புக்ஸோட நான் போறேன் அப்டின்னா, எனக்கு அந்த டாக்ஸ் ஆமா. ஆடிட்ங்கிற லிமிட் வந்து நமக்கு 1 crore ஆர் 10 crore அந்த ஆமா. கான்செப்ட் தானே அதுக்குள்ள சார்? இருந்தா வித்தவுட் டாக்ஸ் ஆடிட் நீங்க போய்க்கலாம். போய்க்கலாம். ஏன்னா நம்ம நீங்க சொல்ற மாரி அந்த கண்டிஷன் 44 ADல 44 இருந்தெல்லாம் ஏடி வரல. கண்டிஷன் மட்டும் தான் இருக்கு. அதுலேருந்து வெளிய அதான். வந்தா தான் ஓகே. நீங்க டக்குனு டாக்ஸ் ஆடிட்லேருந்து வெளிய ஓகே. வர முடியாது. அவ்வளோதான். ஈவன் நம்ம 1 வருஷம் டாக்ஸ் ஆடிட் பண்ணாலும், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து டாக்ஸ் ஆடிட் இல்லைன்னா கூட நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் 44 AD இருக்கிறதுனால நம்ம வந்து டாக்ஸ் ஆடிட் தான் பண்ணி ஆகணுங்கிற ரூல். பண்ணியாகணும். 44 ஏடி நீங்க ஓகே. எடுக்கவே இல்ல. 4 வருஷம் டாக்ஸ் நெக்ஸ்ட் ஆடிட் பண்ணிட்டீங்க. ஆ அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் இயர் எனக்கு டாக்ஸ் ஆடிட் இல்லாம போய்க்கலாம்னா போய்க்கலாம். போய்க்கலாம். ஓகே. ஸோ டாக்ஸ் மினிமம் ஆடிட் வந்து இல்ல 5 to 6 இயர்ஸ் இருக்கும். 5 to 6 இயர்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்ததுலேருந்து அது வந்து 44 ஏடிலேருந்து வெளிய வந்தவங்களுக்கு. ஆமாங்க சார். அது சொன்னீங்க. 44லேருந்து நீங்க வெளிய வரலைன்னா, உங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது. நீங்க வருஷம் வருஷம் மாத்திக்கலாம். டாக்ஸ் ஆடிட், அது நான் டாக்ஸ் அது ஆடிட், ஓகே. டாக்ஸ் ஆடிட், நான் டாக்ஸ் ஆடிட் மாறி மாறி போய்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்க சார். அது கிளியருங்க சார். சார் அடுத்து வந்து இப்போ நேத்து நான் அந்த ஜேஎஸ்என் ஃபைல் வந்து அனுப்பிச்சிருந்தேங்க சார். எதுவும் பார்த்தீங்களாங்க சார்? அதுல எதுவும் அத நானு இருந்துச்சா? வின்மேன்ல இம்போர்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு டாக்ஸ் எதுவும் வரல சார். போர்ட்டல்ல வருது அப்படின்னா, அது போர்ட்டல் இஷ்யூவா இருக்கும். எனக்கு என்னமோ நான் ரீசென்ட்டா காலையில வேற ம் ஆ ஒரு நார்த் இந்தியன் குரூப்ல வந்து ஒரு டீட்டெயில் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அத பார்த்தா உங்க கேஸ்க்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுற மாரி இருக்கு.
5th ஜூலை ஓகேங்க சார். வரைக்கும் ஷார்ட் டேர்ம் சரி. கேபிட்டல் கெயினுக்கு ஸ்லாப் ரேட் வரி தான், டாக்ஸ் வரல. ஆனா 5th ஜூலைக்கு ஓகேங்க அப்புறம் சார். போர்ட்டலே மாறிடுச்சு, டாக்ஸ் வருது. ஸோ வந்து இது தப்பு ஓகே. அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஏ வந்து எழுதியிருந்தாரு. ஓகேங்களா? ஸோ வந்து போர்ட்டல் தான் தப்பு அப்படிங்கிறத நானும் நினைக்கிறேன். ஏன்னா சாஃப்ட்வேர்ல எந்த டாக்ஸும் வரல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களுக்கு வந்து பிசினஸ் இன்கம் 5 லட்சம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2,05,000 ரூபா. ஸோ 7,05,000 ஆமாங்க சார். ஸோ 7,05,000க்கு எவ்வளோ டாக்ஸ் கட்டணும் ஜென்ரலா? 7,05,000னா அந்த 5,000க்கு மார்ஜினல் அந்த 5,000 அதுல கட்டணும். போய்க்கலாம். அந்த ஆமாங்க 5,000 சார். கட்டணும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் இதுவும் சேர்ந்து வந்தால் 7,05,000க்கு 5,000 தான் கட்ட வேண்டியது இருக்கு. கிளியரா? அந்த 15% இதெல்லாம் ரிபேட்ல வந்துரும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தாலும் உங்களுக்கு ரிபேட் அப்ளிகபிள். ஸோ இந்த ஸ்பெஷல் ரேட் 15% இருக்கு. ஆனா உங்களுக்கு ரிபேட் இருக்கு 87A ல. ஸோ உங்களுக்கு 7 லட்சத்துக்குள்ள இருந்தா டாக்ஸ் வரக்கூடாது. போர்ட்டல்ல வருதுன்னா நீங்க ஒரு கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணுங்க. என்ன ஓகேங்க சார். சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்க சார். நான் யூட்டிலிட்டில கூட இப்போ கூட பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா யூட்டிலிட்டில போட்டாலும் அது அப்படிதான் வருது. ஆக்சுவலா ஒரு கம்மி தான், ஒரு 2,000 தான் கட்டுற மாதிரி வருது. பட் இருந்தாலும் அது அப்போ சார் அது வரக்கூடாது சார். ஒரே செகண்ட் லைன்ல வரக்கூடாது. இருங்க. அப்ப எவ்வளோ எவ்வளோ வரையும் சார் அது வந்து ஆக்சுவலா அலோட் ஆகும் ரிபேட்? 25,000 இப்போ ஏதோ சொன்னீங்க ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போது. ஷார்ட் டேர்ம் வந்து நமக்கு ரிபேட் கிடைக்கிறது 25,000 இப்போ வரையும். நம்ம மெம்பர்ஷிப் குரூப்ல ஒன்று ஷேர் பண்றேன். நீங்க அடுத்த ஓகேங்க கொஸ்டினுக்கு சார். போயிடலாம். அதை ஒரு தடவை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு கூட திருப்பி வரலாம். அது நீங்க சரிங்க சார். பாத்தீங்கன்னா ஓகே. ரிபேட் 55,000 ரூபா இருக்கும் அந்த கேஸ்ல. ஓகேங்க சார். ஓ ஸோ வந்து சிஏ சரிங்க ஹர்ஷல் சார். சேத்துன்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிச்சு வச்சிருந்தார். இவர் ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் பெரிய லெஜண்ட் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்பீக்கர். ஸோ அவர் அனுப்பிச்சு ஓகேங்க வச்சது சார். இது. ம். கரெக்டாக நீங்கள் அனுப்பிச்சு ஜேசான் இப்போ தான் 2 மணிக்கு தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இவர் அனுப்பிச்சதை பார்த்தேன். 2 ஒரே இஷ்யூவாக தான் இருந்தது. நம்ம மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்த கொஸ்டின் போங்க, அதை ரெஃபர் பண்ணிட்டு வேணா திருப்பி வாங்க. ஓகேங்க சார். சார் இப்போ வந்து நம்ம இந்த இன்னைக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தேங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் லெவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்விட்டி ஷேரிங் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மீனிங் இருக்குங்க சார்? ஸ்கீம் லெவல்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்கா இருக்கு? அந்த மாதிரி எதுவும் இருக்கு? ஓகே, தெரியல. அந்த மாதிரி எதுவும் தெரியல. அது ஆனால் என்ன? ஈக்விட்டின்னு தான் போட்டிருக்காங்க. இல்லை அது ஓகே. அதில் வந்து என்ன ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்திருக்கா, என்ன வந்திருக்கு? ஷார்ட் டேர்ம் தான் வந்திருக்குங்க சார். ஷார்ட் டேர்ம்ல தான் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. அதில் ஒன்றும் தனியாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல சார். நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அதுல வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்ங்கிறது நமக்கு பர்ச்சேஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க சார். அதுக்கு ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அக்விசிஷன் அதாங்க சார். ஓகே. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்னு போட்டிருக்காங்க. அந்த வேர்ட் வந்து அப்படி போட்டிருக்காங்க. ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாறுது. மாறுது. கான்செப்ட் ஒன்று தான். அந்த ஏஎஸ் யூட்டிலிட்டி ஒரு தடவை எடுத்து பாருங்க. நான் கிளாஸ்ல எடுத்திருந்தேன்ல, அதுல நீங்க ஆமாங்க ஐடில ஃபைல் பண்ண வேண்டிய காலம் என்ன, ஃபிகர் என்னங்கிறது முதற்கொண்டு வந்துருது. ஓ கேஸ் கொடுக்காத, அதாவது டீட்டெயில் கொடுக்காத கிளைண்ட்டுக்கு கூட நாங்க அப்படி எடுத்து தான் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். மேட்ச் ஆகுது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏஎஸ்க்கும் கிளைண்ட் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நமக்கு பக்காவா மேட்ச் ஆகணுமாங்க சார்? ஏன்னா மேட்ச் ஆகணும். அப்படி இல்லைன்னா கிளைண்ட் கொடுக்குற டீட்டெயில் அதை விட அதிகமா இருக்கணும். கம்மியா இருந்தா நமக்கு டிஃபெக்டிவ் நோட்டீஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஏஎஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் தான் சேல் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குன்னா, கிளைண்ட் கொடுக்கறது 11 லட்சமா இருந்தா கிளைண்ட் கொடுக்கறதுக்கு போய்க்கோங்க. ஓகேங்க சார். ஸோ அதில் நமக்கு டிஃபெக்டிவ் நோட்டீஸ் வராது. ஏன்னா நம்ம அதிகமாக தான் கொடுக்குறோம். ஓகேங்க ஆனா சார். ஏஎஸ்ல இருக்கிறத விட அதுல கம்மியா இருக்குன்னா, ஒண்ணு கிளைண்ட் நமக்கு இன்னொரு புரோக்கரோட ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ரீசனா இருக்கலாம். இல்ல ஏஎஸ் கூட தப்பா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ஏஎஸ்ல வந்து 80 லட்சம் தான் அவரோட F&O டர்ன் ஓவர். ஆனா 8 கோடி அப்படின்னு போட்டு வந்து ஏஎஸ்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ நாங்க அதைய பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏஎஸ் வந்து அவர் 8 கோடிக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ணலைங்க. இதான் என்னோட ரிப்போர்ட்னு 4 புரோக்கர் ரிப்போர்ட் குடுத்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் குடுத்திருந்தாரு. சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு 15 நாள், 20 நாள் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். திருப்பி ஏஎஸ் ரீஜெனரேட் பண்ணி பார்க்குறப்போ அந்த 8 கோடி வந்து 80 லட்சமா மாறிருச்சு. அதாவது தப்பா ஃபைல் பண்ணவங்க அத ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாரி நம்ம வந்து ரீஜெனரேட் பண்ணி ஒரு தடவ பார்த்துக்கணும் ஏஎஸ். இல்லன்னா ஃபீட்பேக்ல போய் இது எங்களுது இல்லன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கரெக்ட்டா குடுக்கணும். கிளியரா சார் சார்? இன்னொன்னு சார். கிளியருங்க சார். கிளியர். ஓகே. சார் இன்னொரு விஷயம் இப்போ சார் இது வந்து அதர் தென் சப்ஜெக்ட் தான். எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி வந்து ஒரு ஆரம்பிக்கிறாருங்க சார். அவர் வந்து ஜிஎஸ்டிலாம் எடுத்துட்டாரு. ஈவன் தேவைப்பட்டா இஎஸ்ஐ பிஎஃப் எடுத்துக்கலாம்னு இருக்காரு. அவருடைய நேச்சர் ஆஃப் எப்படின்னா ஒரு ஒரு கம்பெனிக்கு தேவையான எம்ப்ளாயி ஜஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அவ்வளோதான். அதுக்கு வந்து அந்த கம்பெனிட்டு ஒரு சார்ஜஸ் மாதிரி வாங்கிக்கிறாரு. இப்போ இவருக்கு வந்து ஜிஎஸ்டி எடுத்திருக்கு. இது இல்லாம வேற ஏதாவது பர்டிகுலரா இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி பண்றவங்களுக்கு ஏதாவது லைசன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க சார்? அதாவது எடுக்க வேண்டியது இருக்குங்களா அந்த மாதிரி ஏதாவது? யாதவ் பாலாஜி சார். யாதவ் பாலாஜி சார். இல்ல. அவர் டாபிக். இப்போ லேபர் லா ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட மேன் பவர் இருந்தா தான் எடுக்க முடியும். ஸோ இவர் ஜஸ்ட் மிடில் மேன் கமிஷன் பேஸ் தான் பண்றாரு.
ஸோ கமிஷன் பேஸ்க்கு செப்பரேட்டா எதுவும் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படி கேட்டா தேவையில்ல. இவர் சரி. இன்கேஸ் மேன் பவர் வச்சு பண்றாருன்னா இவருக்கு தேவைப்படும். பட் இவர் வந்து ஜஸ்ட் மிடில் மேன் ப்ராசஸ் தான் பண்றாரு. ஒரு கமிஷன் காண்டி தான் ஒர்க் பண்றதுனால சர்டிஃபிகேட் தேவையில்ல. மேன் பவர் வச்சு பண்றாருன்னா ஜிஎஸ்டி இருந்தாவே போதும் இல்லைங்க சார்? ஜிஎஸ்டி, இஎஸ்ஐ, பிஎஃப் இருந்தாவே போதுமானது. போதும். இப்போ இஎஸ்ஐ, பிஎஃப்பும் எதுக்கு வேணும்? இல்ல, ஒருவேளை அவர் மேன் பவர் வச்சு பண்றாருன்னா இன்கேஸ் அப்ப வந்து அவர் வச்சு பண்றாருன்னா ஆ. தேவைப்படும். அண்ட் கர்நாடகால போனீங்கன்னா லேபர் லா கான்ட்ராக்ட்ல கான்ட்ராக்டர்ஸ் லைசன்ஸும் தேவைப்படும். இன்கேஸ் நீங்க 50 கிராஸ் ஆகணும். இல்லைன்னா அதுவும் தேவையில்லை. 50 சியாங்க சார்? 50 இல்ல. ஹெட் கவுண்ட் 50. ஓகே 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 ஓகே. Yeah. ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். கணேஷ் சார் தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். அபு சார். சார் யாதவ் சார் சின்ன டவுட்டு. சொல்லுங்க சார். இப்போ கமிஷன் இன்கம் வந்துட்டு ஐடிஆர் அவர் வந்து சேலரி கிளாஸ் அவங்க வந்து Okay. ஐடிஆர் வந்து ஃபைல் பண்றாங்க. அவங்களுக்கு கமிஷன் வந்து 10,000 டு 16,000 வரை தான் வந்திருக்குது சார். ஓகே. அந்த அமௌண்ட் ஐடிஆர் 1 போட்டுக்கலாமா? ரூல்ஸ் பிரகாரம் போனீங்கன்னா போடக்கூடாது. ஐடிஆர் 3 தான் போடணும். பட் இப்போ ஐடிஆர் 3 வந்து 10,000 கண்டி நான் அந்த எல்லா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணுமா அப்படி கேட்டீங்கன்னா தேவைப்படாது. நீங்க ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணுங்க. இன்கேஸ் நோட்டீஸ் வந்துச்சுன்னா அப்போ ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி. அப்ப கிளைண்ட் கிட்ட ஏதாவது சொல்லணுமா சார்? கிளைண்ட் ஒன்றும் சொல்லுங்க. வேண்டாம். இங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்கம் கொஞ்சம் அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா? இன்கம் அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா என்ன மீன் பண்றது புரியல சார். நீங்க அந்த பர்டிகுலர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு இப்போ எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? ஏன்னா ஒரு ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணா ஒரு 600 to 700 சார். ஓகே. ஸோ அதுக்கே வந்து நீங்க 1,500 சார்ஜ் பண்ணணுமா? சார் அது கிளைண்ட் கொடுக்க மாட்டாரு சார். கிளைண்ட் என்ன சொல்லுவாரு தெரியுமா? நீங்க கிளைண்ட்டை வந்து சொல்ல மாட்டீங்க. நீங்க கிளைண்ட்டை சார் நீங்க பிசினஸ் பண்றீங்க. ஸோ அந்த பிசினஸ் இன்கம் வந்திருக்கு. அதனால நாங்க ஐடிஆர் 3 தான் ஃபைல் பண்ணோம். ஸோ ஐடிஆர் 3 வந்து லாட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு. எல்லா டீட்டெயில் அப்டேட் பண்ணணும். அப்படி நீங்க எடுத்து சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமா சார்ஜ் பண்ணலாம். அப்ப அதுல கமிஷன் போட பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் 5,000 வரைக்கும் ரெடி பண்ணணுமா சார்? ஸோ அதுலயும் 2 கான்செப்ட் இருக்கு. ஸோ டைரக்டா நீங்க பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ரெடி பண்ணலாம். இல்ல இது ஃபுல்லா ரெடி பண்றதுக்கு பதிலா நீங்க டைரக்டா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். சின்ன அமௌண்ட்னால டைரக்டா அதர் சோர்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் காமிக்க தேவையில்லை. அதே வச்சுக்கோ அந்த 10,000க்கு பதிலா ஒரு 10 lakhs rupees இருந்தா என்ன பண்ணுவீங்க? 10 lakhsக்கு டைரக்டா 30% 3 lakhs rupees பே பண்ணுவீங்களா? இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செலவு கிலவு எல்லாம் காமிச்சிட்டு தானே பண்ணுவீங்க? ஓகே, அதுக்கு ஓகே சார். நீங்க சொல்ற கான்செப்ட் ஓகே. இந்த 10 to 50,000 இதுக்கெல்லாம் பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்தா அவரே சலசுத்தி விழுந்துருவாரு. இன்னும் இவ்வளவு வேலை இதுக்குன்னு கேட்பார். ஸோ அந்த கேஸ்க்கு நீங்க ஐடிஆர் 3 போங்க. பட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல போட்டு கேஸ் க்ளோஸ் பண்ணுங்க. எது சார்? ஐடிஆர் 3லயே தான். ஐடிஆர் 3ல ஐடிஆர் 3லயே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சின்ன அமௌண்ட் தானே. ஸோ நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெடி பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதர் சோர்ஸ்ல நீங்க காமிச்சுக்கலாம். ஐடிஆர் 3லயே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் சொல்ல வரீங்க. இன்கம் அதிகமா வேணும்னா அப்படி போங்க. அப்ப அவர்கிட்ட சொல்லிக்கலாம், இந்த மாதிரி நாங்க ஃபார்ம் வேற மாத்த போறோம், ஐடிஆர் 3 போட்டு அதுல போயிட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் போட்டு அந்த அமௌண்ட் க்ளோஸ் பண்ண சொல்றீங்க. அதுதான் சார். ஆமா. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அடுத்த கொஸ்டின் சார். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு நியூ கிளைண்ட் வர்றாங்க, பிசினஸ் கிளைண்ட். ஓகே. அவங்களுக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. சின்ன வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த வருஷம் பார்த்தா ஒரு 5 லட்சம் தான் டேர்ன் ஓவர். ஜிஎஸ்டி எடுத்துட்டாப்ல எடுத்து 5 லட்சம் தான் டேர்ன் ஓவர். அவங்களுக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றோம். அவங்க ஸ்டார்டிங் ஐடிஆர் 3 ஃபைல் பண்ண ஒன்றும் இஷ்யூ இல்லை சார். ஒன்றும் இஷ்யூ. ஐடிஆர் 4 எதுக்கு போறோம்னா அந்த கிளைண்ட் வந்து எந்த மெயின்டைன் பண்ண மாட்டான். அதனால தான் நம்ம ஐடிஆர் 4க்கு போறோம். இப்போ இந்த கிளைண்ட் வந்து பக்காவா டேட்டா மெயின்டைன் பண்ணா நம்ம இதுக்கு ஐடிஆர் 4 போகணும். ஐடிஆர் 3 ஃபைல் பண்ணிடலாமே. அப்ப அதுதான் சார் பெட்டர். இல்ல புது கிளைண்ட் வரும்போது அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதானே பெட்டர். சொல்லி சின்ன கிளைண்ட் கிட்ட சொல்லிட்டு அது ஐடிஆர் 3ல போறது லைஃப் லாங் நல்லதுதாங்க சார். பெட்டர் தான். இப்போ ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? சேலரி கேஸ் வர்றாரு, அவருக்கு நான் ஐடிஆர் 3 போடணுமா, அவர் ஃபீஸ் கொடுக்க மாட்டாரு. ஸோ இப்போ சின்ன கிளைண்ட் வரும்போது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் ஐடிஆர் ஓகே ப்ராப்பரா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்க, டேலியில மெயின்டைன் பண்ணுங்க அப்படி அவர் அக்செப்ட் பண்ணுவாரா? இல்ல அவங்க வந்து அந்த கிளைண்ட் நான் வாங்கிடுவேன். எல்லா டீட்டெயிலும் வந்து நாங்களே டேலியில பண்ணிக்கிறோம். நீங்க வந்து இதுக்கான செப்பரேட் சார்ஜ் கொடுத்தா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. அப்ப அவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கேன், நான் வந்து என்ட்ரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்படியே சஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு மட்டும் நீங்க நல்லா சஜஷன் பண்ணிட்டு ஐடிஆர் 3க்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி ஐடிஆர் 3க்கு கொண்டு போறீங்க. ஸோ அதே மாதிரி அந்த கிளைண்ட்டுக்கும் கொண்டு போகலாம். இல்ல இவங்க வந்து பிசினஸ் கிளைண்ட்.
ம். அவங்க வந்து சேலரி கிளாஸ், அவங்க வந்து கவர்மெண்ட் சேலரி. இது வந்து பியூர்லி பிசினஸ். ஜிஎஸ்டி எடுத்து பண்றாங்க. அவங்க வந்து சேலரி கிளாஸ். அவ்வளவுதான் சார். இந்த ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் வேற வேற. அவரும் இன்கம் கமிஷன் வருதுன்னா அவரும் பிசினஸ் கேட்டகரி தான். பிசினஸ் கேட்டகரி தான். நம்ம ஜிஎஸ்டி ஒன்றும் எடுக்கல இல்ல. அதான் நான் சொல்ல வரேன். வேற இல்லை. ஜிஎஸ்டி எடுத்தவங்க நான் சொல்ல கம்பேரிசன் வேற இல்லை. இல்ல ஓகே சார். நீங்க ஸ்மால் பிசினஸ் ஓனர் இன்கேஸ் நீங்க வந்து ப்ராப்பரா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணா தாராளமா ஐடிஆர் 3 போயிடலாம் ஸ்டார்டிங்ல இருந்து. ஓகே. அதுதான் சார் குட். அதுதான் சார் நல்லது. அது பண்றது அப்படிதான் கரெக்ட். பெட்டர் தான். ஓகே. தேங்க்ஸ். அவ்வளவுதான். கிளையண்ட்டுக்கு பெட்டரும் நம்மளுக்கும் இன்கம் வருது அது பெட்டர். ஆமா. ஓகே. அல்ல அவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் மாசம் மாசம் ப்ராஃபிட்ல சொக்கன் நம்ம கொடுத்தா அவங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா நல்லா இருக்கும். என்னோட இதுதான் என்னோட கெப்பாசிட்டி. நீ அடுத்த டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்எல் பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் அப்படியே மாசம் மாசம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு பிக்சர் போட்ட மாதிரி இருக்கு அவங்களுக்கு. படம் பார்த்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இதுதான் என்னோட இது. கரெக்ட். ஓகே சார். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே அபய் சார். தேங்க்யூ ஸோ மச். இளவரசன் சார். சார் அதுக்கு டிடிஎஸ் வந்துருக்கு சார். நான் ஃபார்ம் 16ல நான் குரூப்ல கூட கேட்டிருந்தேன். ஃபார்ம் 16 வந்து பார்ட் ஏல வந்து டிடிஎஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்ட் பில வந்து டிடிஎஸ் அவங்க வந்து டாக்ஸபிள் இன்கம் எதுவும் காமிக்கல. ஆனா ஐடிஆர் போர்ட்டல்லையும் எனக்கு வரல. ஆட்டோ ஃபில் ஆகல. அது ஏஎஸ்ல காமிக்குது, ஆனா ஆட்டோ ஃபில் ஆகல. இப்போ நான் வந்து இதை நான் எடிட் பண்ணிக்கலாமா சார்? ஆட்டோ ஃபில் ஆகலைன்னா ஐடிஆர் ஃபார்ம்ல ஆட்டோ ஃபில் ஆகல சொல்றீங்களா? ஆமா. ஃபார்ம்ல ஆகல. உங்களுக்கு ஃபார்ம் 16ல பார்ட் ஏல இருக்கு, 26 ஏஎல்எஸ்ல இருக்குன்னா தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். பார்ட் ஏலயும் இருக்கு, 26 ஏஎஸ்லயும் இருக்கு. தாராளமா எடிட் பண்ணிக்கலாங்களா? சரி சார். அது இன்னொரு எடுக்கலாம். நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து சேலரி பீப்புள் வந்து ஒரு ஹவுஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே. இது நம்ம ஐடிஆர்ல மென்ஷன் பண்ணணுமாங்க சார்? என்ன கேஸ்? அது சேலரி கேஸ். ஹவுஸ் வாங்கியிருக்காங்க. லோன்ல வாங்கியிருக்காரா? லோன்ல வாங்கியிருக்காங்க. அந்த ஹவுசிங் லோன் நீங்க கிளைம் பண்ணலாமே. இல்ல அதை நம்ம இந்த லேண்ட் வாங்குறது எதுவும் மென்ஷன் பண்ணணுமா? இங்கே நம்ம லேண்ட் வாங்குறது மென்ஷன் பண்ண மாட்டோம். இப்போ லோன்ல வாங்கினா ஹவுசிங் லோன் கிளைம் பண்றீங்கன்னா சோ வீடு இருக்குன்னு அர்த்தம். சரி. அதான் ஓகே. இப்போ நம்ம அதை சேல்ஸ் பண்ணாங்க சார். அதே விட இப்போ சேல்ஸ் பண்ணிருக்காங்க இன்னொருத்தாங்க. அதை நம்ம காமிக்கணுமா? அதே சேலரி பீப்புள் தான் அது. அதனால காமிக்கணும். அது கேபிட்டல் கெயின் வந்திருக்கா, கேபிட்டல் லாஸ் வந்திருக்கா, அது கால்குலேட் பண்ணி ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு ஐடிஆர் அப்போ ப்ளஸ் ஐடிஆர் அந்த சேலரியும் கேபிட்டல் கெயின் காமிக்கணும். கண்டிப்பா. பர்ச்சேஸ் பண்ணா எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டாம் சார்? கவர்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணா பெனிஃபிட்டா, சேல்ஸ் பண்ணா பெனிஃபிட்டா? சேல் பண்ணதான் பெனிஃபிட்டா? சோ கவர்மெண்ட் வந்து அதுல தான் ஃபோக்கஸ் இருப்பாங்க. உங்களுக்கு எங்க ரெவென்யூ லாஸ் இருக்கோ கவர்மெண்ட்டுக்கு அதுல தான் மெயின் ஃபோக்கஸ் இருப்பாங்க. சோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணனால கவர்மெண்ட்டுக்கு எந்த பெனிஃபிட் இருக்கும். நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி அது பே பண்ணுவீங்க. பட் இன்கம் டாக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அதுக்கு கேர் எடுக்க மாட்டாங்க. நீங்க சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா கேர் எடுப்பாங்க. சரி சார். ஓகே. இன்னொரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த லேபருக்கு வந்து ஜிஎஸ்டி வருமாங்க சார்? லேபர் ஒர்க் மட்டும் நம்ம ஒர்க் கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் பண்றாங்க. இது நம்ம இது எந்த மாதிரி ஆங்கிள் சார் இது நம்ம அக்கௌண்ட் பண்ணலாம்? அதை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான இதை ஜிஎஸ்டி 18% டாக்ஸ் அப்ளிகபிள் சார். நீங்க ஒர்க் கான்ட்ராக்ட்டுக்கு அதுல என்ன லேபர் கான்ட்ராக்டிங் சார்? சேர்ந்த லேபர் கான்ட்ராக்ட் எது கொடுக்குறாங்க? என்ன லேபர்? இல்ல அதான் அவங்க இந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சிங்கிள் ரெசிடென்சியல் ஹவுஸ்க்காக ஒரு வீட்டுக்காக கொடுத்தாங்கன்னா பியூர் லேபர் சப்ளை எக்ஸம்டட். லேபர் மட்டும் கொடுத்தால். ஓகே. கமர்ஷியல் பில்டிங் கமர்ஷியலுக்கு 18% டாக்ஸ். இப்போ இது சிங்கிள் இல்லாம ஒரு இப்போ நம்ம ஹவுஸ் மாதிரி அவங்க சேல்ஸ் பண்றவங்களுக்கு அது எக்ஸம்டட் வருமா அப்படின்னு சார்? 4-5 வீடு கட்டி விற்கிறாங்க, அவங்களுக்கு லேபர் பண்றது சார். ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்க லேபர் சப்ளை தனித்தனியா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸம்டட். ஓகேங்களா? அதான் சார். நான் ஒருத்தனே 4 வீடு கட்டி வித்தா எனக்கு லேபர் சப்ளை கொடுக்கறது அப்படின்னு சார்? எனக்கு அவங்க லேபர் தரவும் நான் டாக்ஸ் போட்டு கொடுக்கணுமா சார்? நீங்க 4 வீடுக்கு தனித்தனியா தானே லேபர் சப்ளைஸ் பண்றீங்க? இல்ல சப்ளை இல்ல நான் தான் 4 வீடு கட்டுறேன்னு ஒரே ஆள் கட்டுறாருங்க சார். அவர் என்ன 4 வீடு அவர் கட்டுறாரு. நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்டட். ஓகேயா? ஓகே. நம்ம தான் யாருக்கு பில் பண்றது முக்கியம் இல்லைங்க சார். தனித்தனியா கொடுத்தா நமக்கு எக்ஸம்டடா? ஆமா. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிங்கிள் ரெசிடென்சியல் ஹவுஸ்க்காக நீங்க கொடுக்கக்கூடிய பியூர் லேபர் சப்ளை எக்ஸம்டட். அவ்வளவுதான். ஸோ நீங்க கமர்ஷியலா மாத்தினீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது 4 வீடு சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 18% டாக்ஸ் அப்ளிகபிள் ஆயிடும். காம்ப்ளெக்ஸுமே அப்ப 18% சார். காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி சிங்கிள் ரெசிடென்சியல் ஹவுஸ் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேற எல்லாமே
18% தான். ஓகே சார், ஓகே. சரி, இன்னொரு இந்த ஐடிஆர் 3ல இந்த 44 ஏடியில் வந்து நம்ம இன்கம் ரிகவர் பண்ணிட்டு நம்ம கமிஷனுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் ரெடி பண்ணலாமாங்க சார்? அதில் அது பண்ண பண்ணிக்கலாம் முடியலாமா? பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா அது? அக்செப்ட் பண்ணிக்கும் சார், பண்ணிக்கும். சரி சார், ஓகே. இப்போ இன்னொரு பிஎஃப்ல ஒரு சின்ன சந்தேகம் சார், இஎஸ்ஐ பிஎஃப்ல. சொல்லுங்க. என்ன சார் சிரிக்கிறீங்க? எல்லா இதையும் கவர் பண்றேன்னு பாக்குறீங்க. இல்ல இஎஸ்ஐபிஎஃப் சாரோடது, யாதவ் பாலாஜியோடது. அவர் தான் இல்ல அதான் அவதான் சிரிக்கிறாரு, அதான் கேட்டேன் சார். இல்ல நம்ம வந்து இன்கம் டேக்ஸ்க்கு அப்படி வச்சோம். சோ எல்லாமே வருது. சொல்லுங்க இல்ல சார். ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்றோம், அவ்வளவுதாங்க சார். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணும் இல்லை சார், சிம்பிளா கேட்டுறேன். அப்ப ஆக்சுவலா கேரளால இங்க ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம தமிழ்நாடு ரெஜிஸ்டர் பண்ணி கேரளால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். சரி, இப்ப அங்க வந்து அவங்களுக்கு எபோ 9 மேல லேபர் போயிட்டாங்க அவங்களுக்கு. ஓகே. இப்ப நம்ம இஎஸ்ஐபிஎஃப் வந்து எப்படிங்க சார், நம்ம இங்க உள்ள அட்ரஸ் எல்லாம் போட்டு பண்ணணுமா? ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா கேரளால தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இது எப்படி சார் நம்ம டீல் பண்ணலாம் அதை? சோ இப்போ ஆபீஸ் எங்க இருக்கு உங்களது? ஆபீஸ் தமிழ்நாட்டுல தமிழ்நாடு. இருக்குன்னா பிஎஃப்க்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா நோ ப்ராப்ளம். நீங்க இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். மேன் பவர் நீங்க எங்கே வச்சு வேலை வாங்கினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பிஎஃப்க்கு. ஏன்னா அது ஃபண்டு தானே. ஸோ ஃபண்டு நீங்க இங்கே அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா எங்கே வேணாலும் போயிடும். இஎஸ்ஐக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணது தமிழ்நாட்டுல பண்ணியிருக்கீங்க. இப்போ கேரளால சில எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க, ஆந்திர பிரதேஷ்ல சில எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் இப்போ இஎஸ்ஐ மெயின் கான்செப்ட் என்னது? எதுங்க சார் கேட்குறேன்? இஎஸ்ஐயோட மெயின் கான்செப்ட் என்னது? இஎஸ்ஐ எதுக்கு கொடுக்குறோம்? இந்த லேபர் இன்சூரன்ஸ், லேபரோட வெல்ஃபேர், ஹெல்த்துக்காக, அந்த அதான் labor health. அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்காண்டி தான் நம்ம Medical இஎஸ்ஐ insurance, ஆமா, ஆமா. கொடுக்குறோம். ஸோ இப்போ தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ்நாட்டுல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருவாங்க. இப்போ கேரளால ஒர்க் பண்ணும்போது நீங்க தமிழ்நாட்டுல நான் தமிழ்நாட்டுல தான் கட்டுவேன், வேற எங்கேயும் கட்ட மாட்டேன் அப்படி சொன்னீங்கன்னா, அந்த லேபருக்கு அங்கே ஏதாச்சும் ஆச்சுன்னா அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அங்கே எடுப்பாரா? இல்லைன்னா ஐயோ என் பாஸ் வந்து கேரளால தான் தமிழ்நாட்டுல வச்சிருக்காரு, ஸோ தமிழ்நாட்டுல வந்து எடுக்கணுமா? ஸோ கேரளால வந்து கேரளால தான் எடுக்கணும். ஸோ கேரளால இப்போ மெயின் பவர் இருக்காங்க. கேரளா ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அங்கே தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதனால சப் யூனிட் கோடு வந்து நீங்க எடுக்கலாம் இஎஸ்ஐல. இப்போ இஎஸ்ஐ சப் யூனிட் எடுத்துக்கலாமா அதுல? டைரக்டா புதுசா அப்ளை பண்ண வேணாம். சப் யூனிட் கோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது நீங்க Okay, okay. கேரளாக்கு மட்டும் செப்பரேட்டா ஆனா ஒரு ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அங்க ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த 10 பேருக்கு நாங்க சப் யூனிட் கோட் எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லி இஎஸ்ஐல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே 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 சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. பிஎஃப் காமன் எல்லாத்துக்கும் ஆல் ஓவர் இந்தியா பிஎஃப் வந்து ஒரே இதுதான். ஓகே ஒரே இது. ஓகே சார், ஓகே. அதுலயும் பிரான்ச் யூனிட் கான்செப்ட் இருக்கு, பட் நாட் நெசசரி. அது ஒரு ஃபண்டுங்கிறதுனால தேவையில்லைன்னு சொல்றீங்க சார்? ஆமா ஆமா. சரி சார், ஓகே சார், தேங்க்ஸ் சார். ரெண்டு ரொம்ப நன்றி. ஓகே, ஓகே சார். இளவரசன் சார். ஹலோ கேக்குது சார், பேசலாம். சார் கேக்குதுங்களா? கேக்குது, பேசலாம். சார் இப்போ கார் பையிங் அண்ட் செல்லிங், செகண்ட் ஹேண்ட் கார் பையிங் அண்ட் செல்லிங் இருக்குல்ல சார், அது ஆக்சுவலா வந்து ஒரு கிளைண்ட் எனக்கு பண்றாங்க. அவங்களோட லாஸ்ட் இயர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 30 lakhs தான் எனக்கு டிரான்சாக்ஷன் இருந்தது. 44 ஏடியில் அவங்ககிட்ட சொன்ன ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுன்ற மாதிரி சொல்லி பண்ணிட்டேன். இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 60 லட்ச ரூபாய் கிட்ட இருக்கு அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே. இவர் என்ன பண்றாருன்னா, காரை வாங்குறாரு, ஒரு 10 நாள் வச்சிருக்காரு. அது மேற்கொண்டு ஒரு 50,000 ரூபாய் இல்ல 25,000 ரூபாய் இல்ல ஒரு சில கார்ல ஒரு 1 lakh கூட வச்சு அவர் விற்கிறாரு. ஓகே. இதை வந்து கமிஷன் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணுமா இல்ல பிசினஸ் மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ ஜஸ்ட் இப்போ கமிஷன் இப்போ 194 ஹெச்ஓ அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் பண்ணுறவர் அது கண்டிப்பாக கமிஷனை கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கி ஒரு வீடு விற்றீங்கன்னா என்ன சொல்வீங்க? அது எங்கே காமிப்போம்? பிஸ்னஸ் காமிப்போமா? கேபிட்டல் கெயின் காமிப்போமா? கேபிட்டல் கெயின்ஸ்ல காட்டுவோம். அதே வந்து ஒரு பில்டர் வந்து 100 வீடு கட்டி 100 வீடு விற்கிறாருன்னா அவருக்கு கேபிட்டல் கெயின்ல காமிப்போமா? பிசினஸ்ல காமிப்போம். ஸோ அதே மாதிரி இது இப்போ நான் வெறும் ஒரு வண்டி வாங்கி அப்படியே சேல்ஸ் பண்றேன்னா நான் வந்து அப்படி கேபிட்டல் கெயின்ல இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படி காமிச்சிக்கலாம். ஸோ இவர் மெயின் பிசினஸே இதுதான். ஸோ கார் வாங்குறாரு, யூஸ் பண்றாரு, சேல்ஸ் பண்றாரு. ஸோ மெயின் பிசினஸே இது வந்திருக்கு. ஸோ நீங்க பிசினஸே கன்சிடர் பண்ணணும். பிசினஸே கன்சிடர் பண்ணிடலாம். எவ்வளவு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 lakhs ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்குன்னா அந்த ரேஞ்சுக்கு போட்டு அவர் ஒரு 5 கார் வாங்கியிருக்காரு, அதோட வேல்யூ ஒரு 5 காரை வித்திருக்காரு, அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை ப்ராஃபிட்டா போட்டுரும். ஜிஎஸ்டி இம்பாக்ட் இதுல என்ன சார் வரும்? ஜிஎஸ்டி கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும் சார். இது மார்ஜினல் ஸ்கீம் அப்படிங்கிற கான்செப்ட்ல போகும். அவர் டோட்டல் சேல் பண்ற டாக்ஸுக்கு சேல் பண்ற வேல்யூக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. பர்ச்சேஸ் ப்ளஸ் அதோட அடிஷனல் காஸ்ட் அவர் திருப்பி ஒரு 10 நாள்ல ஏதோ ரிப்பேர் பண்ணி விற்கிறாருல,
ஸோ அந்த ம், அடிஷனல் ம். காஸ்ட் போக மீதி பண்ற மார்ஜினுக்கு மட்டும் அவர் டாக்ஸ் கட்டினா போதும். அதுக்கு மார்ஜினல் லிமிட். ஸ்கீம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே சார், ஓகே சார். ஸோ ஜிஎஸ்டி அவர் அந்த எடுக்கணும். கண்டிப்பா 40 லட்ச ரூபா தாண்டறப்ப ஜிஎஸ்டி மஸ்ட். 40 லேக்ஸ் தாண்டறப்ப ஜிஎஸ்டி மஸ்ட். ஓகே சார். அந்த நீங்க சொல்ற மார்ஜின்லாம் இப்போ உதாரணத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 2.5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாருன்றபோது அந்த 50,000க்கு ஆமா ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி வரும்னு சொல்றீங்க. அப்படிதானே ஆமா சார்? ஆமா ஆமா. ஓகே சார், ஓகே சார். இதே இதே சில பேர் கமிஷன்ல பண்றாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி சார் இது ட்ரீட்மெண்ட் பண்றது? இப்போ இது வந்து கமிஷன்னா ஃபுல் என்னன்னா, இவர் கார வாங்க மாட்டாரு. கமிஷன் பண்றவங்க பொருள வாங்க மாட்டாங்க. பொருள உள்ளே அப்படியே வராது. கைமாத்தி விடுவாங்க. பணம் இவங்களுக்கு வரவே வராது 90%. ஓகே, ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? ஸோ லேண்ட் புரோக்கர் என்ன பண்ணுவாரு? லேண்ட் அவர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு விப்பாரு. இல்ல இல்ல, 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 டைரக்ட்டா இல்ல. பார்ட்டி டு பார்ட்டி டீலிங்கு, கமிஷன் மட்டும் ம். வாங்கிப்பாரு. அதுதான் கமிஷன் இன்கம். ஓகே, ஓகே, ஓகே சார். ஓகே சார். இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்க சார். அடுத்து இன்னும் ஒரு டவுட் சார். இப்போ லேண்ட் ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலா லேண்ட் பிசினஸ் அவர் பண்றாரு. அது புரோக்கர் மாதிரி பண்றாரு. ஸ்டேட்மெண்ட்ல 1 crore கிட்ட டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு 40 lakhsக்குள்ள ஒரு லேண்ட் வந்து ஏஎஸ்ல எனக்கு காமிக்குது. இந்த மாதிரி இவர் வித்திருக்காருன்ட்டு. நான் ஓகே. அவர்கிட்ட அது கேட்டேன். இந்த மாதிரி ஏஎஸ்ல வருது ஒரு லேண்ட் நீங்க வித்திருக்கீங்க அப்படின்ட்டு. அது ம். பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கி நான் வித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்போ ஓகே. அது இதுவாகணும்னா ஒரு மோர் தென் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்றாரு. அது அக்செப்டபிளா? அது என்ன மாதிரி இதுல நம்ம ஆ எடுத்துக்கணும்? கிளையண்ட்டுக்கு இப் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்? ஓகே. ஸோ இது நான் ரெஃபர் பண்ணி தான் சொல்லணும் சார். யாதவ் பாலாஜி சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பவர் ஆஃப் அட்டர்னினா இவருக்கே ரைட்ஸ் குடுக்குறாங்க. நீங்க சேல்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் த ஆமா. மீனிங் ஆஃப் பவர் ஆஃப் அட்டர்னி பார்க்கணும். ஸோ பவர் ஆஃப் ம். அட்டர்னி நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்களா, நான் உங்களுக்கு ரைட்ஸ் குடுத்துட்டேன். ஸோ இப்போ இவர் ம். ஆக்சுவலி வந்து சேல்ஸ் பண்ணாருன்னா, ஸோ ப்ராஃபிட் இவருக்கு போதா பார்க்கணும். ப்ராஃபிட் எல்லாமே ம். இவருக்கு போதுன்னா, இவர் தான் கேபிட்டல் கெயின் ஆஸ் காமிக்கணும். ஓகே, இல்ல ஓகே. எனக்கு வரல, நான் வந்து ஜஸ்ட் சைன் பண்ணிட்டு டாக்குமெண்ட் மட்டும் ப்ராசஸ் பண்ணேன். எல்லா ப்ராஃபிட் வந்து XYZக்கு போகுதுன்னா, அப்ப அந்த XYZோட டீடைல் தான் அவர் வந்து அந்த பான் கார்டு குடுத்திருந்தாங்கன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் யாரு ஷேர் பண்றாங்களோ அவங்க தான் வந்து டாக்ஸ் இது பண்ற மாதிரி வரும்னு சொல்ல வரீங்களா சார்? ஸோ அந்த இப்போ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இவர் தான் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவரோட பான் டேட்டா தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ ஓகே. இவர் போய் எனக்கு ப்ராஃபிட் வரல, ப்ராஃபிட் எல்லாம் அங்கே போகுது, காசு எல்லாம் அங்கே குடுத்துருக்கேன் அப்படி சொன்னா டிபார்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அக்செப்ட் எதுவும் பண்ணாது. அந்த 26 QBல கரெக்ஷன் பண்ணிட்டு, யார் ஒரிஜினலோ அவங்களுக்கு அவங்க டேட்டால குடுத்தா தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரிஜினல் ஓனர் வந்து ஃபாரின்ல இருப்பாரு. ஸோ வர முடியாதனால பவர் ஆஃப் அட்டர்னி வந்து இளவரசர் சாருக்கு குடுத்துட்டாங்க. ஸோ நீங்க வந்து டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த டிடிஎஸ் போர்ஷன் எங்கேயுமே இன்கம் டாக்ஸ் போர்ஷன் வருதோ, அங்கே வந்து அந்த ஃபாரின்ல யார் இருக்காங்களோ அவங்க டீடைல் குடுத்துருக்கணும். நீங்க இப்ப தப்பான வந்து உங்க பான் குடுத்தனால, இப்போ டிபார்ட்மெண்ட்க்கு என்ன நோட்டீஸ் போயிருக்குன்னா, நீங்க தான் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி போயிருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து உங்கள தான் புடிப்பாங்க. அந்த ஃபாரின்ல இருக்கிற ஒரிஜினல் ஓனருக்கு புடிக்க மாட்டாங்க. ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். கிளாரிஃபை ஆயிடுச்சு சார். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ரவிச்சந்திரன் சார். சார் சேலரி 14 லட்சம், இன்ட்ரெஸ்ட்டு 1.7 லட்சம், ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் 6.7 லட்சம், ரெசிப்ட் வந்து 5 லட்சம். இந்த ரெசிப்ட் வந்து டர்ன் ஓவர்ல ஆட் பண்ணுமா சார்? ஆக்சுவலி நீங்க கிளியரா பார்த்தீங்கன்னா, அந்த ரிசிப்ட் வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட் தானா பாருங்க ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி. சம்டைம் வந்து அந்த பிசினஸ் ரிசிப்ட் வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட் தான் இருக்கும். ஸோ ஆமா அது சார். ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்க. அது ஜிஎஸ்டி ரிலேட்டட் தானா அப்போ 2 டர்ன் ஓவர் காமிக்க தேவையில்ல. ஜிஎஸ்டில என்னவோ அதே காமிச்சிடுங்க. இது ரெசிப்ட்டோட இது டிஏஎஸ்ல வந்து ரெசிப்ட் தனியா வந்திருக்குது. ம். ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் தனியா வந்திருக்குது. ம். அப்போ வந்து அத ரெசிப்ட் எடுத்துக்க வேண்டாமா சார்? அதான் நான் சொல்றேன். ஸோ ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, நீங்க ரிலேட்டட் தான் சார். ஸோ ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு, நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல டீல் பண்ணியிருக்கீங்கனால அந்த டர்ன் ஓவர் டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பிசினஸ் ரிசிப்ட் ஏன் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா, பிகாஸ் நீங்க அந்த கிளையண்ட் வந்து டிடிஎஸ் புடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபைல் பண்ணும்போது பிசினஸ் ரிசிப்ட் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். பட் 2மே சேம் தான். ஓ ரைட். ஸோ நீங்க அது கிராஸ் செக் பண்ணுங்க. அது நீங்க யாருக்கு ஜிஎஸ்டி பில் குடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டா தான் அந்த பிசினஸ் ரிசிப்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்க. அதே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அப்புறம் 2 தடவை நீங்க காமிக்கிறது வந்து உங்களுக்கே லாஸ். ரைட். ஓகே சார். ஸோ எது கரெக்ட்டா அது காமிச்சிரு. அது ஐடிஆர் 3லயே பண்ணிடலாமா சார்? இந்த 4 இன்கம் இருக்குனால. 4ல பண்ணலாம். புக்ஸ் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ற ஐடிஆர் 3 போயிருங்க. இல்லன்னா ஐடிஆர் 4 போலாம். 4 பண்ணலாம். 44 ஏடில பண்ணிடலாம் சார். ஸோ 44 ஏடியா, ஏடிஏயா நேச்சர் ஆஃப் பிசினஸ் பத்தி தான் டிபெண்ட். ப்ரொஃபஷனல்னா 44. சாரி. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். அபுல் தோய் சார்.
சார் ஒன்றும் இல்லை சார். இது ஏஎஸ்ல வந்து சேல் ஆஃப் செக்யூரிட்டி யூனிட் 1.5 கோடி காட்டுது சார். அதே மாதிரி பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1.30 காட்டுது. இது எப்படி சார் இருக்கும்? இல்ல ஏஎஸ்ல சேல்ஸா பர்ச்சேஸா? ஏஎஸ்ல சேல்ஸ் வந்து 1.5 கோடி காட்டுது. சேல் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் யூனிட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் சார். அதாவது ஓகே. ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ம். அதே பர்ச்சேஸ் வந்து 1.30 காட்டுது. பர்ச்சேஸ் விட்டுருங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கேர் எடுக்க மாட்டாங்க. இப்போ சேல்ஸ் நீங்க என்ன 1.5 கோடி காமிக்குதுன்னா, நீங்க கிளையண்ட்ட ஆமா. வந்து அவரோட டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோ, கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட்டோ வாங்குங்க. வாங்கி கம்பேர் பண்ணி பாருங்க. சிமிலரா இருந்தா ஆல்மோஸ்ட் சிமிலரா இருந்தா அதே டீடைல் நீங்க காமிச்சுக்கலாம். இல்ல இது ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குன்னா, நீங்க கிளையண்ட்ட கேட்கற மாரி இருக்கும். ஆனா இது கேபிட்டல் கெயின்ல தான் பண்ணணும். ஸோ டிபெண்ட் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் இருந்தா கேபிட்டல் கெயின். இன்ட்ராடே, எஃப்&ஓ இருந்தா ஐடியா 3ல அதுக்கு செப்பரேட் டேப் இருக்கு. ஓகே சார். ஓகே. தேங்க்ஸ். யா. தேங்க்ஸ். தேங்க்யூ. இளவரசன் சார். இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க சில கிளைண்ட்ஸ். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் வந்து அவரோட டர்ன் ஓவர் 50 lakhs இருந்தது. கார்டு வந்து ஒரு 12 lakhs யூஸ் பண்ணாரு. நான் பெருசா அதை வந்து இது பண்ணல, மென்ஷன் பண்ணல. சரி, ஒரு 12 lakhs எக்ஸ்பென்டிச்சர் மிஸ்லேனியஸ் பேமெண்ட்னு காமிச்சது ஏஎஸ்ல, அதை அப்படியே போட்டுட்டேன். இந்த வருஷமும் அவரோட ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் 40 lakhs இருக்கு. கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் மட்டும் 1.28 crores இருக்கு இப்போ இந்த இயர்ல. அது என்னன்னு ஓகே. கேட்டா, நான் ரொட்டேஷன் பண்ணேன் சார், பேமெண்ட்டுக்கு இதுக்கு ரொட்டேஷன் பண்ணேன் சார்னு சொல்றாரு அவரு. ம். இப்போ ஐடில இந்த கிரெடிட் கார்டை தனியா நான் ஏதாவது மென்ஷன் பண்ணி காட்டணுமா? இன்கேஸ் அவர் ப்ராப்பரா பிசினஸ் பண்றாருன்னா, எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு டீடைல் வச்சிருக்கணும். ஸோ இப்போ ப்ராஃபிட் அவர் என்ன ஐடிஆர் 3 பண்றாரா, ஐடிஆர் 4 பண்றாரா? நான் லாஸ்ட் இயர் ஐடிஆர் 3 பண்ணேன் லாஸ்ட் இயர். ஓகே. ஸோ ஆனா பிசினஸ் அதான் வந்து ப்ரெசம்டிவ் இன்கம் தான் போட்டேன் நான். ஐடிஆர் 3ல பிரசன்டிவ் இன்கம் போயிட்டீங்களா? ஆமா ஆமா. ஷேர் ட்ரேடிங் பிரசன்டிவ் வந்து அதனால தான் நான் லாஸ்ட் அதுக்கு முன்னாடி ஐடிஆர் 4 தான் போட்டேன் அவருக்கு. ஓகே. ஸோ பிரசன்டிவ் இன்கம்ல நீங்க எங்கேயுமே காமிக்க முடியாது. இதே ஐடிஆர் 3 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்றீங்கன்னா, நீங்க உங்க புக்ஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் நோட் சொல்லி ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுட்டு, அங்கே என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீடைல் காமிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ இது எப்பவுமே நான் நீங்க கிளையண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க பிசினஸ் பண்றீங்க, ஸோ கிரெடிட் கார்டு பிசினஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா, ஸோ ஒரு லிமிட்டோட யூஸ் பண்ணலாம். நீங்க எக்கத்தப்பா யூஸ் பண்றீங்கன்னா, அப்போ கணக்கு காமிக்க முடியாது, ப்ராப்ளம் வரும். ஸோ எங்க ப்ராப்ளம் வருதோ நீங்க ப்ராப்பரா டிரான்சாக்ஷன் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளம் வரும்போது நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நான் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கேன், நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னு. இது உங்களுக்குன்னு இல்ல, மேக்ஸ் ஆஃப் இப்ப கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற எல்லா கிளைண்ட்ஸுமே இந்த ஸ்வைப்பிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கார்டு டு கார்டு அந்த பிசினஸ் இது பண்றாங்க. இல்ல ஃப்ரெண்டோட கார்டு வாங்கி நான் ஒரு கிளைண்ட் வந்து கேட்டா ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் கார்டு. இந்த மாதிரி சில கேஸ் எல்லாம் வருது. அவங்களுக்கு என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம்? அதாவது உங்களோட கார்டை வேற ஒருத்தரோட கொடுக்க கூடாது. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ மோர் தென் கிரெடிட் கார்டு என்ன செலவாயிருக்கோ அவ்வளோ இன்கம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா செலவு அதிகமா இருக்கு, இன்கம் கம்மியா இருக்கும்போது தான் டவுட் வர்ற மாதிரி இருக்கும். அங்கே கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் அங்கே போய் நான் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வர முடியாது. ஸோ நீங்க ப்ராப்பரா டிரான்சாக்ஷன் காமிக்கணும். ஸோ அது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வச்சீங்கன்னா பெட்டர். ஓகே சார். தேங்க்யூ சார். கணேஷ் மூர்த்தி சார், நீங்க ஏதாச்சும் ஆட் பண்றீங்களா? கிரெடிட் கார்டு சேம் கொஸ்டின் இதே தான் ப்ரீவியஸ் இயர் கிளாஸ்லயுமே கேட்டாங்க. அவர் சிலம்பரசன் சார் தான் கேட்டார்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்கன்னா 4 கிரெடிட் கார்டு வச்சிருக்காராம். ஸோ இந்த டியூவை கட்டா இதுல இருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்த டியூவை கட்டா இதுல இருந்து, ஸோ அப்படி ரொட்டேஷன்லேயே பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அவர் சேலரியே 10 லட்சம் தான், ஆனா கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் மட்டும் 45 லட்சம். ஸோ சேம் தான், இவர் சொல்றதும் அதே கான்செப்ட் தான். பிசினஸே 40 லட்சம் தான் டர்ன் ஓவரு. ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 5 லட்சம் தான் இருக்கும். ஆனால் அவர் செலவு பண்ணது 1.5 கோடிங்கிறாங்க கிரெடிட் கார்டில். ஸோ அதுதான் ஆக்சுவல் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இது பண்ணவே கூடாது. பண்ணியிருக்குன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். என்ன நடந்திருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி பதில் ரெடி பண்ணுங்க. ஆனால் பதில் சொல்ல முடியாது நம்மளால. 1 கோடி ரூபா கிரெடிட் கார்டில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு 1 கோடி இன்கம் தான், அவங்க அடிஷன் தான் போடுவாங்க. நீங்க சொல்றது ஏற்றுக்கக்கூடிய பதிலா இல்லைன்னா 1 crore அடிஷன் போட்டால் நீங்கள் மினிமம் 50 to 60% வந்து டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி கட்ட வேண்டியது வரும். கிளைண்ட்ட சொல்லி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, பண்ணாதீங்கிறத சொல்லுங்க. சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் அப்துல் சார். சார் ஆக்சுவலாக வந்து அவுட் ஆஃப் இதுதான் டாபிக் தான். ஆக்சுவலாக நான் 2 days முன்னால் வந்து ஒரு ஜிஎஸ்டி ஆப் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக அப்படி யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து IRISன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணது தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
ஸோ அது நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணலாமா சார் ஆப் பத்தி? இல்ல சார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆப் தான் நெனைக்கிறேன். மேபி சரி நீங்க சந்தோஷ் சார். ஓகே. அதுல சந்தோஷ் வந்து சார். வெறும் நேம் வச்சு கூட செர்ச் பண்ண முடியுது. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதெல்லாம் ஒரு பார்ட்டி நேம் வச்சு கூட ஜிஎஸ்டி நம்பரோ, ஸோ இந்த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து ஜிஎஸ்டி வெப்சைட்ல இல்லை. அதுதான் நான் 2 டேஸா நான் நல்லா இருந்துச்சு யூஸ் பண்றதுக்கு. ஸோ ஓகே அதனால சார். நீங்க உங்களுடைய டிப்ஸை நம்முடைய குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். அது ஓகே சார். 4 பேருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். ஓகே சார். சார் ஓகே சொன்ன சார். மாரி இங்க நம்ம 40 பேர் தான் இருக்கோம். அங்க கிட்டத்தட்ட 600, 700 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த நாலேட்ஜ் வந்து ஷேர் ஆகட்டும். ஆமா, ஓகே சார். ஆமா. ஓகே சார். சிலம்பரசன் சார். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த இது நான் பார்த்தேங்க சார். நம்ம அந்த குரூப்ல பார்த்தேன். ஸோ ம். அது இப்போ ஒண்ணு நம்ம அதை கிரிவன்சஸ் ரைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் அது பண்ணணும் இல்லைங்களா? அப்போ ஆமா. நீங்க அதுதான் கிரீவன்ஸ் அது ரைஸ் பண்ண சொல்லுங்க. கையோட உங்க இஷ்யூவ ம். ட்விட்டர்லயும் போடுங்க. ட்விட்டர்ல ஓ ட்விட்டர்ல போட்டீங்கன்னா தான் உடனே ரெஸ்பாண்ட் கிடைக்கும். அது ஓகே. மேபி மினிமம் 2 டேஸ், 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் வந்து காலே வந்து அதை சார்ட் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓ ஸோ சூப்பர் சார். ட்விட்டர்ல ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்பீடா இருக்கு. ஜிஎஸ்டியா இருந்தாலும் ஓகே சரி, ஓகே. ம். ஜிஎஸ்டியோட இன்கம் டாக்ஸ்ல அதிகமா இருக்கு. ஓகே ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ. சார் ஓகே. ஃபர்தரா இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். யாதவ் பாலா சார், நீங்க அந்த இது கொடுத்துருந்தீங்க இல்லையா, இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் இது கொடுத்துருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ ஆமா. நான் அதை ஃபீட்பேக்ல சொல்ல மறந்துட்டேன். அதான் சொல்றேன். அது ஆக்சுவலா நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது சேம் சேலரி 2 பர்சனுக்கு வந்தாங்க. ஸோ அந்த 2 இதுவும் பார்த்து நான் ஒண்ணுக்கு போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13,000 பக்கம் வந்து ரீஃபண்ட் வருது. அது இன்னொரு ஓகே. கேஸ்க்கு போட்டோம்னா டாக்ஸ் வந்து கட்டணுங்கிற மாதிரி வருது. ஸோ அது ரொம்ப ஓகே. யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, நான் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னாங்க சார், ஒருத்தர் ஐடி பண்ணணும்னு வந்துட்டா அவங்களுக்கு ரீஃபண்ட் எடுத்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மைண்ட்ல பாக்குறாங்க. இன்னொன்னு வந்து நீங்களும் சரி, கணேஷ்மூர்த்தி சாரும் சரி, ஒவ்வொரு டைமும் நமக்கு ஃபைலிங்குள்ள போகும்போதும் தெளிவா சொல்றீங்க. இப்ப ஐடி லாகின்குள்ள உள்ள போனோனே போய் ப்ரீவியஸ் இயர் ஐடியை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் லிஸ்ட்ல ஏதாவது இருக்கா, பெண்டிங் என்ன சொல்றது, டிமாண்ட் ஏதாவது ரைஸ் ஆயிருக்கா, அப்புறம் ஃபார்ம் 26 ஏஎஸ் செக் பண்ணுங்க, ஏஎஸ் செக் பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்றீங்க. ஆனாலும் நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை பார்க்கறதே இல்ல. தயவு செய்து இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு 38 மெம்பர்ஸாவது அதை கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கேபிட்டல் கெயின் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேர் ட்ரேடிங்ல இருந்து வரக்கூடிய இதெல்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. பட் இது வந்திருக்கும். இவங்க சேலரி ஃபார்ம் 16 கொடுத்தோன்னா வாங்கி ஃபைல் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, அப்புறம் நாளைக்கு ஏன் பண்ணேன்னு நம்மள தான் கேட்பாங்க. அதனால நிறைய பேர் அந்த தவற பண்றாங்க. ஸோ தயவுசெய்து அதை மாத்திக்கங்க. நம்ம இந்த கிளாஸ்க்கு வர்றதோட நோக்கமே நமக்கு தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு தெளிவா பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வரோம். அதை கம்ப்ளீட்டா அவங்க கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளீட்டா கொடுக்கறது கரெக்டா நம்ம யூஸ் பண்ணி, யூட்டிலைஸ் பண்ணி நமக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது, நம்ம கிளையண்ட்டுக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதை கொஞ்சம் தயவு செய்து பண்ணுங்க. ஸோ அது ஒண்ணுங்க சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதுக்காக தான் கூப்பிட்டேன். கணேஷ்மூர்த்தி சார். சார் சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார். இப்போ அதான் இப்ப நம்ம ஓவராலா நீங்க ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட ஓப்பனா சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். நீங்க வந்து கொஞ்சம் கூட அந்த ஒரு என்ன சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஒரு இது இருந்துட்டு நினைக்க மாட்டேங்கிறீங்க. எதா இருந்தாலும் உடனே சொல்லிடுறீங்க. தெரிஞ்ச விஷயமா இருந்தா உடனே சொல்லிடுறீங்க. தெரியலன்னா கூட நான் ஸ்டடி பண்ணிட்டு சொல்றேங்கிறீங்க. அந்த ஆட்டிட்யூட் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதே மாதிரி எந்த விஷயத்தாலும் கொஞ்சம் ஃப்ராங்கா பேசிடுறீங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னீங்களே, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு லாங் டெர்ம் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி. அது நமக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார். அது போக போக இதாயிருவீங்க. யாதவ் பாலா சார் கூட கொஞ்சம் டச்ல இருந்தீங்கன்னா, அது ரொம்ப ஈஸியா வந்துரும். ஒண்ணும் பிரச்சனையே கண்டிப்பா இல்ல. சார். கண்டிப்பா, அது கண்டிப்பா. அப்புறம் நாங்கலாம் இருக்கிறோம். டாக்ஸ் அப்டேட்டட் தமிழ் இருக்கு. நாங்கலாம் இருக்கோம். அப்படியே டச்லயே இருந்தோம்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஏன்னா உங்கள்ட்ட நீங்க என்னன்னா உங்களோட எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரையும் உங்கள்ட்ட நிறைய இருக்கிறத நீங்க எல்லாத்தையும் குடுத்தரணும்னு நினைக்கிறீங்க. பட் அதோட அந்த வே எப்படி லிமிட்டட் வச்சு குடுக்கணும். ஏன்னா மொத்தமா கொண்டு போய் குடுத்தா எல்லாத்துக்கும் ஸ்டோர் ஆயிராது இல்லையா? ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பார்ட்டா ம். போனோம்னா கரெக்ட்டா இருக்கும். அந்த இதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ அது நம்ம நான் ஒரு போக போக கிளாஸஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. அது வந்துரும் சார். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? நீங்க நெறைய கிளாஸஸ் எடுங்க. உங்களுடைய அந்த குரூப்லயுமே சரி, உங்களுடைய சப்போர்ட் வந்து பெரிய பில்லரா இருக்கு. இந்த
இந்த இந்த ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நீங்க தான் ஆன்சர்ஸ் பண்றீங்க. ஸோ வந்து அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டடு. ஏன்னா கொஸ்டின் கேட்டு கொஞ்ச நேரம் கூட அது ஆகாது. உடனே நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டடா இருக்கு. ஸோ டச்லயே இருங்க. நீங்க உங்களோட இன்புட்ஸ குடுங்க. உங்களுடைய நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு ஸ்டோரி சொன்னீங்க. அந்த ஸ்டோரியோட எண்ட் இன்னும் சொல்லல. அத மேபி சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் அந்த 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 விஷயம் வந்து நமக்கு வர்றது கரெக்ட்டா பயனுள்ளதா இருக்கணும். கரெக்ட்டான டயத்துல குடுக்குறீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப ஹேப்பி. 2 பேருக்குமே பாலா சாருக்கு, கணேஷ்மூர்த்தி சாருக்கு, சந்தோஷ் சாருக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி. சரிங்களா? சந்தோஷ் சார பத்தி ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது, அ நீங்க வந்து ஜஸ்ட் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு விடாம, அவங்க கிளாஸுக்கு வரலைங்கிறது ஃபீல் பண்றீங்க. அதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. நம்ம குரூப்லயும் போட்டாச்சு. பட் போட்டாலும் நம்ம மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் என்ன பண்றது? நம்ம சொல்ல தானே முடியும். பட் உங்களுடைய கடமைய நீங்க கரெக்ட்டா செய்றீங்க. தேங்க் யூ. 3 பேருக்குமே நன்றி. தேங்க் யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து நம்ம அனதர் நம்மளுடைய கிளாஸஸ்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. யாதவபாலி சார், ரொம்ப நன்றி. நான் வந்து Thank you. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் பேசினேன். இது மாரி இருக்கு சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து இவரு கணேசமூர்த்தி சார்கிட்டே கேட்டேன். சார் இப்ப அது மாரி ஒரு ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி அந்த சம்மரியும் கொஞ்சம் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அவரும் வந்து சுட சுட நம்மளுக்கு அதுவும் ரெடி பண்ணி கையோட அதுவும் வந்து பண்ணீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன நம்ம அவங்களுக்கு குடுக்கணும்னு நினைச்சோமோ, அத நாம வந்து பெட்டராவே பண்ணிட்டோம். அது ஃபீட்பேக்லயே நல்லாவே தெரிஞ்சது. பெட்டர் அவுட்புட் வந்திருக்கு. நெறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இப்ப உங்களுடைய மத்தவங்களுக்கு இது மாரி ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள தான் இருக்கோம். மத்தவங்களுக்கு வந்து நம்மளையே நானே சொல்ல முடியாது. அத நீங்க சொன்னீங்கன்னா இஸ் பெட்டர். மேபி அவங்களுக்கு வந்து சில நாலேட்ஜ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத நீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து வேற யாருக்காவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அத நீங்க வந்து பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். யாதவபாலி சார், தேங்க்யூ Okay. சார் Thank you, வந்ததுக்கு. everyone. ஓகே சார். Thank you, தேங்க்யூ எவ்ரிவன். Ganesh Murthy. Thank you, Santosh. Thank you, everyone. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.